நலம்பாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். பேதியில போவான் ஒரு நல்ல பாட்டை படிக்க விடுதானா, அதுக்குள்ளேயும் விளம்பரத்தை போட்டானே. எப்போ வந்தீங்க? டிவியை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா சீலா, என்ன சும்மா தான் வந்தியா? வா உட்காரு. அக்கா, ஊருக்கு போயிருந்தீங்களே, கல்யாணம் எல்லாம் நல்லா முடிஞ்சிச்சா? எல்லாரும் எப்படி இருக்காங்க? உங்க அண்ணி உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா? ஆமா ஆமா, இருக்காவோ ரொம்ப நல்லா தான் கவனிச்சாவோ. அவ கவனிச்ச கவனிப்புல தான் வர முடியாம கிளம்ப முடியாம இருந்தேன் பாத்துக்க. என்னக்கோ இப்படி சொல்றீங்க? என்னத்து சொல்ல? என் அண்ணன் அப்படியே தலைகீழா மாறிட்டான். பொண்டாட்டி பின்னாடியே அலைதான்னா பாத்துக்க. இப்படி இல்லாமக்கா இருப்பாங்க? இருக்காங்களே, என்ன செய்ய சொல்ற? அது போகட்டும், நான் வந்த விஷயத்தையே சொல்றதுக்கு மறந்துட்டேன். எக்கா, நீங்க போயிட்டீங்க, நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப டிவி சத்தம் கேட்டுதான் நானே வந்தேன். விடிய விடிய அந்த வசந்தி வீட்டுல ஒரே சண்டை தெரியுமா? நாங்க எல்லாரும் அங்கதான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இப்பதான் சண்டை முடிஞ்சிச்சு. சரி அப்படின்னு வீட்டுக்கு போறதுக்காக கிளம்புனேன். பார்த்தா உங்க வீட்டுல டிவி சத்தம். அதான் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன சொல்லுது? ஒரே சண்டையா? ஒரு எட்டி என்கிட்ட சொல்லி இருந்துக்கலாம்ல, நானும் வந்திருப்போம்ல சண்டை பார்க்க. ஐயோ அக்கா, நீங்க ஊருக்கு போனவங்க வந்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லிருப்பேன்ல. எதுக்கு சண்டை? மாமியாளுக்கும் மருமவளுக்கும் ஒரே சண்டை. பாத்துக்கோங்க. பாத்திரத்தை தூக்கி ஒருத்தர் மேல ஒருத்தர் எரியறது என்ன? எப்பா என்ன சண்டை தெரியுமா? வாசல்ல போய் 2 பேரும் வேடிக்கை பார்த்தவள அடுத்த வீட்டு சண்டையை வேடிக்கை பார்ப்பீங்களான்னு வெட்டி விட்டுட்டாவோ. பார்த்தா எனக்கு நல்ல வேலை, லேசா ஜன்னல் திறந்திருந்தால தெரிஞ்சிச்சு. நான் அப்படியே பார்த்துட்டே நின்னேன். அப்பா, மாமியார் அடிக்காத குறைதான் என்ன பாடு படுத்தி எடுத்துட்டா தெரியுமா? அடங்காத உழுவோ, மாமியார மதிக்கவே மாட்டுக்காளுவோ. ஆமாக்கா, இப்ப உள்ளவெல்லாம் எங்க மாமியார மதிக்கா? சரிக்கா, ஊர்ல இருந்து வந்தீங்களே, என்ன சமையல்லாம் முடிச்சிட்டீங்களா? இனிமேதான் வைக்கணும் சீலா. மீன் ஏதாவது வாங்கி குழம்பு வைக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். அக்கா, நீங்க மீன் குழம்பு வச்சாலே தனி ருசி தான். எனக்கும் ஒரு கிண்ணம் கொடுங்கக்கா. என்னக்கா, உங்க கை பக்குவத்துக்கு நான் மயங்கி கிடப்பேன்னு தெரியாதா? இப்படி முழிக்கிறியே. ஒரு கிண்ணம் மீன் குழம்பு 2 துண்டு மீனை போட்டு குடுத்தீங்கன்னா போதும். அதுக்கு மேல என்ன கேட்க போறேன்? சரி சீலா, குழம்பு வச்சதும் கொடுக்குறேன். எங்க அக்கானா அக்கா தான். சரிக்கா, அப்ப நான் வாரேன். நீங்க டிவியை பாருங்க, எங்க மாமியாவும் என்ன தேடும். சரி சீலா. அட பேதியில ஓவா, ஒரு பிட்டை போட்டு கடைசியில 2 துண்டு மீனை போட்டு இவளுக்கு குழம்பு கொடுக்கணுமாம்ல. குழம்பு எப்படிதான் ஐஸ் வச்சு வாங்குறாளுவோ. சே, என்ன மருமவளே, ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? இருக்காவோ அவளுக்கு என்ன? சரிம்மா, இட்லி அவிச்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. ஆமா, ஊர்ல இருந்து என்ன கொண்டு வந்தேன், ஏது கொண்டு வந்தேனே உடனே விசாரிக்கிறதுக்கு தான் இந்த விசாரிப்பு. இதுக்கு வேற வேலை என்ன? ரேஷன் கடைக்கு போகணும்ல, டோக்கன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அரிசி போடுறான், சீனி போடுறான். எப்போ போறது? ஆமாலதக்கா, போகும்போது என்னையும் ஒரு சத்தம் காட்டி கூட்டிட்டு போயிருன்னு மறந்துடாத. ஒரு தண்டோரா போடுறேன், பரட்டச்சிக்கு மட்டும் ஸ்பெஷலா. பாரு, என்ன கூப்பிடுறதா இருந்தா ஊர்வசின்னு கூப்பிடு. என் பேரு தான் ஸ்டைலா வச்சிருக்கோம்ல, அது என்ன பரட்டை? சண்டைக்காடு போடாதீங்க டி, என்னத்துக்கு இப்படி சண்டை போடுதியே? இன்னைக்கு புளிக்குழம்பு வச்சனா எனக்கு ஒரு கிண்ணம் புளிக்குழம்பு கொடுக்கா. இப்படி ஓசிலே பொழுத கலைக்கிறியே, சோறு மட்டும் வைக்கிற, என்னைக்காவது குழம்பு வச்சிருக்கியா? அக்கம் பக்கம் உள்ள வீடுகள்ல உங்க வீட்டுல என்ன குழம்பு, உங்க வீட்டுல என்ன குழம்புன்னு வாங்கி திங்கிறியே, இது எப்படி நல்லா இருக்குமா? அப்படி கேளு ரம்யாக்கா, நான் சொன்னா இவளுக்கு கோவம் வருது. என்னைக்காவது குழம்பு வைக்கிறாளா? உங்க 2 பேத்துக்கும் என்னத்துக்கு பொறுக்க மாட்டுக்கு? நான் உங்ககிட்டயா கேக்குறேன், லதா கடை தானே கேக்குறேன். ஊர்வசி, புளி குழம்பெல்லாம் வைக்கல, மீன் குழம்பு வைக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவரு மீன் வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. வந்த பிறகுதான் மீன் குழம்பு வைக்கணும். என்னக்கா சொல்ற? மீன் குழம்பா? மீன் குழம்புனா உன் கைப்பக்குவம் யாருக்குமே வராது. இந்த தெரு பூரா மணக்குமே. ஏக்கா, உன் புருஷன் நல்ல மீனை தான் வாங்கிட்டு வருவாரு. அண்ணன் எப்பவுமே நல்ல துண்டு மீனா, சீலா மீனா தான் வாங்கிட்டு வரும். அம்புட்டு ருசியா இருக்கும். ஏக்கா, மீன் குழம்பு வச்சாலும் ஒரு கிண்ணம் கொடுக்கா. அதானே பார்த்தேன். நீ எப்படி புளிக்குழம்புக்கே என்ன அடி போடுவ, அதுல மீன் குழம்புனா விடுவியா? சும்மா இரு, வாங்கிட்டியா கேக்குறேன். லதா கடை தானே கேக்குறேன். அந்த அக்கா எப்பவுமே எனக்கு குழம்பு கொடுத்துதான் சாப்பிடும். அப்பதான் அந்த அக்காக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இருக்கும் வாசியில பிட்டு போடுறதுக்கு பொண்ணு மாதிரிதான் இருக்கணும். எங்களை மாதிரியா இருக்க முடியும்? என்னாச்சு? மீன் எங்க? ஏனோ இவளுக்கு இதான் பொழப்பு.
4 பேரை கூட்டி வச்சு காலையிலே ஊர் குசும்ப பேச ஆரம்பிச்சிருவாளுவோ. நிப்பாட்டுவோளா என்ன பேச்சு பேசிட்டு கிடக்காளுவோ. இவ்வளவுக்கும் வீட்டுல வேலை சொல்லி இருக்காது போல, இங்க வந்து கடந்துக்கிடுவாளுவோ. கேக்குறேன், என்னத்துக்கு போய் திருட்டு மொழி முழிக்கியே? மீன் எங்க? அடுப்பங்கரையில வச்சிருக்கேன். என்ன மீன் வாங்கிட்டு வந்தீங்க? என்ன மீன் சொன்னாதானே தெரியும். ஏன் இப்படி கல்ல மாதிரி நிக்கியே? சீலா மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன கேள்வி கேப்பியோ? நீ ஒண்ணும் மீன் குழம்பு வைக்க வேண்டாம். மீன்ல கைய வச்ச கைய வெட்டி போடுவேன். என்ன மீன் தானே கேட்டேன், அதுக்கு இப்படி அடிப்பீரோ? எதுக்குண்ணே அந்த அக்காவை அடிக்கியே? எதுக்கு அடிக்கும் நான் கேட்க, எதுக்கு அடிக்கன்னு? முந்த நாள் குழம்பு வச்சிருக்கா, ஒரே உப்பு, வாயில வைக்க முடியல. தூர ஊத்துன கதையா ஆக்கிட்டா. இவ்வளவு குழம்பு வைக்க சொன்னா அவ்வளவுதான், மனுஷன் வாயில வைக்க முடியாது. இன்னைக்கு மீனை தொட்ட உன் கைய ஒடிச்சு போடுவேன். என்னன்னு சொல்லியே? அந்த அக்கா அழகு போல குழம்பு வைக்குமே. அந்த அக்கா வைக்க குழம்ப வச்சு வச்சு ஊத்தி ஊத்தி திங்கலாமே. நீங்க என்ன இப்படி சொல்லுதியே? அன்னைக்கு வச்ச குழம்பு நல்லா தானே இருந்துச்சு. வலிச்சு வலிச்சு தின்னேரே. நாங்க எல்லாரும் ஊத்தி ஊத்தி தின்னோம். நல்லா தானே இருந்துச்சு. உப்பை எங்கேயே அள்ளி போட்டேன். நீ பேசாத, எனக்கு பிரஷர் வந்துரும். அந்த அளவுக்கு உப்பு அள்ளி போட்டுட்டு உப்பை எங்க அள்ளி போட்ட நான் கேக்குறேன். வர வர நீ வைக்கிறத வாயில வைக்க முடியல. மீனை தொட்ட உன் கைய ஒடிச்சு போடுவேன். ஏலே, இப்ப என்ன ஆயிட்டுன்னு அவளை போட்டு அடிக்கிற? உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நீ அம்மியில அரைச்சி மணக்க மணக்க வப்பிய மீன் குழம்பு, அந்த மாதிரி இவ என்னைக்காவது வச்சிருக்காளா? இவளை கெட்டிக்கிட்டு நான் படாத படுதான் படுதேன். வேற வழி இல்லாம திங்க வேண்டியதா இருக்கு. நாய் கூட திங்காது. இவ குழம்ப மோந்து பார்த்துட்டு ஓடி போயிரும். எம்மா, இன்னைக்கு நீ தான் குழம்பு வைக்கிற. மணக்க மணக்க நல்லா மீன் குழம்பு வை. எம்மா, வாழை மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்ல குழம்பு வச்சு புட்டு வச்சிரு. இவ மீனை தொட கூட செய்யக்கூடாது. பாவி மனுஷன், நான் வைக்க குழம்பு உமருக்கு நல்லா இல்லையா? உங்க அம்மா வைக்கிறது மாதிரி வராதாமா? ஏக்கா, அண்ணன் கிடக்குது. நீ செத்த நேரம் எங்க வீட்டுல வந்து இரு, நான் உனக்கு மருந்து போட்டு விடுதேன். வா போவும். இந்த அண்ணனுக்கு கீர்க்கு தான் பிடிச்சிருக்கா என்னமோ. ஊர்வசி, எங்கிட்டி போற? எல்லாவனும் இதான் சக்குன்னு போயிட்டியனா நான் ஒத்தையில கிடந்தே மீனை கழுவி குழம்பு வைக்கணும். அதுவும் அம்மியில அரைச்சி என் மாமா வைக்க சொல்லியிருக்கான். நில்லு, மீனை கழுவி கொடு, நான் அம்மியில அரைச்சி குழம்பு வைக்கிறேன். என்னது? மீனை நான் கழுவணுமா? யாத்தா, என்னாலெல்லாம் முடியாது. நீ வைக்கிற மீன் குழம்ப நீனே தின்னு. இதான் சாக்குன்னு என்கிட்ட வேலை சொல்றியா? என்னால முடியாது சாமி, நான் வாரேன். பாவி மட்டை, ஓசியில திங்கிறதுக்கு ஒடியாண்டா ஒரு மீனை கழுவித்தானா? கழுவி தராளா? அண்ணனுக்கு ஒரு நாளும் இப்படி நடந்துக்கிறாது. இன்னைக்கு உன்னை இப்படி அடிச்சுட்டே ஏண்டி கேட்க? பாவி மனுஷனுக்கு கிறுக்கு தான் பிடிச்சு போச்சுன்னு நினைக்கேன். இல்லனா சும்மா வந்த உடனே என்ன அடிப்பாரா? நேத்து நல்லா தானே குழம்பு வச்சிருந்தேன். நீங்க 2 பேரும் வாங்கி தின்னீல, நல்லா தானே இருந்துச்சு. ஏன் தான் அந்த மனுஷனுக்கு இப்படி கிறுக்கு பிடிச்சு போச்சோ தெரியல. சரியான கிறுக்கனா தான் இருக்கான். எக்கா, நான் கூட மருசோறு குடுன்னு 3 தட்டு வாங்கி தின்னனே. குழம்பு அம்புட்டு ருசியா இருந்துச்சு தெரியுமா? உண்மையிலே அண்ணனுக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. நல்ல பைத்திய ஆஸ்பத்திரியா கொண்டு சேரு. என்னக்கா, என்ன பார்த்து முறைக்கிற? என்னாச்சு? என் புருஷனை பைத்திய ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்க சொல்லுவியோ? பைத்தியம்பியோ? என்னக்கா, நீ தானே இப்ப கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு கிறுக்குன்னு அதான் நான் சொன்னேன். நான் என் புருஷனை 1000 சொல்லுவேன். கிறுக்குமே பைத்தியமே லூசுமே எல்லாரும் சொல்லுவேன். ஆனா நீ சொல்லக்கூடாது. நீ சொல்லுவியோ? 1000 தான் இருந்தாலும் உன் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேங்கியே. இன்னைக்கு அண்ணனுக்கு எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல. மாட்டி, எனக்கே புரிய மாட்டுக்கு. கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. என்னதான் ஆச்சுனே தெரியல. வந்த உடனே ஓங்கி அரைஞ்சு விட்டாரே. அவி மனுஷே, நேரத்துக்கு நேரம் வாய்க்கு ருசியா பொங்கி தட்டினம்ல. அது இதுன்னு அவருக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்தோம்ல. அவரு இதுவும் அடிப்பாரு, இதுக்கு மேலேயும் அடிப்பாரு. சரிக்கா, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. வா, ரேஷன் கடைக்கு போவோம். மாமியா ஒரு வார்த்தை கேட்காம குத்துக்கல்லு மாதிரி உள்ள நின்னுட்டு இருந்துச்சு பாத்தியா? என்னடி இன்னும் 4 சாத்து சாத்துட்டுன்னு இருக்கும். சொல்லுது எல்லாம் என் நேரம். எதுக்கு அடிச்சாரு, ஏன் அடிச்சாருன்னு என்னால ஏத்துக்கவே முடியல. பாவி மனுஷன் வந்த உடனே ஓங்கி அடிச்சு விட்டாரே. அண்ணா அடிச்சதுக்காக ஒரு காரணம் சொல்லிச்சு பாரு. குழம்புல உப்பள்ளி போட்டனே. என்னால அததான்க்கா ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. ஆமாட்டி, எப்படி கறி வச்சிருந்தேன். நீங்க 2 பேரும் நல்லா தட்டை வலிச்சு வலிச்சு சாப்பிட்டீல. நல்லா தானே இருந்துச்சு.
ஆமாக்கா, அமிர்தமா இருந்துச்சு. வேற யாராவது நீ குழம்புல உப்பு போட்டேன்னு சொல்லியிருந்தா அவளை இழுத்து அரைஞ்சிருப்பேன். அண்ணனா போயிட்டு என்ன செய்ய? டி, ரேஷன் கடைக்கு போவோம். ஏ லதா நில்லு. ஏ லதா, இப்ப என்னத்துக்கு இங்க வந்துட்டாருன்னு நீ ஏன் அவர்கிட்ட கேட்டு சொல்லு. அக்கா, அண்ணன் பக்கத்துல தானே நிக்கி, நீ ஏன் பேச வேண்டியதானே? அவருக்கு எனக்கு சண்டையாகி 1/2 மணி நேரம் ஆகுது. இனி அவர்கிட்ட நான் பேச மாட்டேன். அவரு எதுக்கு வந்திருக்காருன்னு நீங்களே கேட்டு சொல்லுங்க. லதா உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன அவ்வளோ கிட்ட பேசிட்டு இருக்க? நான் பேச மாட்டேன். என்னன்னு கேட்டு சொல்லு. ஐயோ, லதாக்கு அடிபட்ட உடனே மண்டை குழம்பி போச்சுன்னு நினைக்கேன். நம்மளை போட்டு பாடா படுத்தி எடுக்கல. என்ன அக்காவை எதுக்கு கூப்பிட்டியே? அவ நேர்ல பேச மாட்டாளாமா? நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டி. அண்ணே, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க 2 பேருமே பேசிக்கோங்க. உங்க 2 பேருக்கும் ஊடையில நாங்க 2 பேரும் வரல. நாங்க வீட்டை பக்கம் கிளம்புறோம். நெட்டவலி நீ தள்ளு. லதா என்ன மன்னிச்சிரு. நீ என்ன குழம்பு வச்சாலும் எங்க அம்மா ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. நேத்து என்னன்னா அளவு போல குழம்பு வச்சிருந்த. நான் ஊத்தி ஊத்தி வலிச்சு தின்னா எங்க அம்மா உப்பள்ளி போட்டுட்டான்னு என்கிட்ட தனியா வந்து ஆவலாதி சொல்லுது. எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கு. அதை திருத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதான் மீன் குழம்ப அதே வைக்கட்டும், அப்பதான் அதுக்கு தெரியும்னு சொல்லி நான் உன்னை அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருட்டி. என்னவே சொல்லிட்டேரு? மாட்டி எப்போ பார்த்தாலும் ஆவாத மருமவா கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு உன்னை பாடா படுத்தி எடுக்கு. நானும் எத்தனை நாளைக்கு பொறுத்து பாக்குறது. அதான் அடிச்சிட்டேன். உன் கைய காலா நினைச்சு கேக்குறேன். என்ன மன்னிச்சிருமா. அண்ணே, இதான் சாக்குன்னு அக்காவை அடிச்சிட்டு இப்படி வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிக்காதீங்கண்ணே. தள்ளிக்கோங்க. எட்டி 1000 இருந்தாலும் என் புருஷன் என்ன அடிப்பாரு வப்பாரு. உனக்கு என்னட்டி வந்துச்சு? அதுக்காக அவரை இப்படி கேள்வி கேட்பியோ? இன்னொரு தடவை கேட்டுன்னு வச்சுக்கோ, அரைஞ்சு பல்ல கழட்டி போடுவேன். மரியாதையா போய் ரேஷன் கடைக்கு போகணும். போய் வரிசையில் நில்லுங்க. நானும் என் புருஷன்ட்ட பேசிட்டு வாரேன். அக்கா சரியான ஆளுதான். இதுக்கு தான் புருஷன் மண்டாடி சண்டையில தலையிடாதீங்கன்னு சொல்லுவாவோ. நீ அண்ணன் வந்த உடனே எங்களை கழட்டி விடுதியா? மரியாதையா போய் லைன்ல நின்னு வாரேன். சரி சரி, இனி எங்களை கண்டுக்குவியா? வார அம்மையாக்கா போவோம். அதுக்காக அடிப்பேரோ? மெதுவா சொல்ல வேண்டியதானே? மெதுவா தான் சொல்லணும்னு கையை எடுத்தேன். அதுக்குள்ளேயும் பட்டுன்னு அடிச்சு விட்டேன். எங்க அம்மா பார்த்த உடனே கோவம் வந்துட்டு. என்ன மன்னிச்சிருட்டி. சரி சரி, வீட்டுக்கு போங்க. நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன். கொடையை எடுத்துட்டு வரட்டா? இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், போங்க, நான் வாரேன். சரி லதா.